ஹரே கிருஷ்ணா. பகவத்கீதை உண்மையுறவில்ல அத்தியாயம் 1 ஸ்லோகம் 19 வரைக்கும் பார்த்துருந்தோம். அதில் பார்த்தீங்கன்னா பாண்டவர்களோட சங்கொலிகளை கேட்டு திருதராஷ்டிரோட மகன்கள் வந்து கவலைப்பட்டாங்க, பயப்பட்டாங்க அப்படிங்கிற வரைக்கும் பார்த்தோம். இப்போ ஸ்லோகம் 20. அத வியவஸ்திதான் திருஷ்டுவா தாத்ராஷ்டிரன் கபித்வஜ பிரவருத்தே சஸ்திர சம்பாதே தனுர் உத்தமிய பாண்டவ ஸ்ரீகேஷாம் ததா வாக்கியம் இதம் ஆக மகீபதே. அச்சமயத்தில் அனுமானின் கொடியை தாங்கிய தேரில் அமர்ந்திருந்த பாண்டுவின் மகன் அர்ஜுனன் தனது வில்லை ஏந்தி அம்புகள் எய்ய தயாரானார். மன்னரே, அணிவகுக்கப்பட்ட படையில் திருதராஷ்டிரன் மைந்தர்களை கண்டவுடன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை நோக்கி அர்ஜுனன் பின்வருமாறு கூறினார். இதில் பார்த்தீங்கன்னா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரும் ராமரும் வேற இல்லை, பகவானே தான். அவர் வந்து திரேதா யுகத்தில் வந்து ராமராக வராரு. அதுக்கப்புறம் பகவான் வந்து துவாபர யுகத்தில் ஸ்ரீ கிருஷ்ணராக அவதரிக்கிறார். ராமராக வர்றப்ப ராமருக்கும் ராவணனுக்கும் வந்து போர் நடக்கிறப்ப வந்து நித்திய சேவகனாக வந்து ஹனுமான் வந்து கூடவே இருந்து பகவானுக்கு வந்து சேவை பண்ணுறாரு. அதுக்கப்புறம் வந்து ராமர் வந்து பட்டாபிஷேகம் நடத்தி வெற்றி வாகை சூடுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா துவாபர யுகத்தில் வந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு வந்து சேவை பண்ணுறது விதமாக வந்து ஹனுமான் வந்து அவர் இருக்கிற தேரில் வந்து கொடியில் வந்து அமர்ந்திருக்கிறார். இதன் மூலமாக நம்ம அர்ஜுனருக்கு வந்து வெற்றி நிச்சயம் அப்படிங்கிறத வந்து இங்கே ஆச்சாரியர்கள் வந்து குறிப்பிடுறாங்க. அதுபோக அதை வந்து அதிர்ஷ்ட தேவதையான சீதா பிராட்டி வந்து லக்ஷ்மி தாயாரும் வந்து பகவான் இருக்கிறப்ப பகவானை விட்டு பிரியறதே இல்லை, அவங்களும் கூட இருப்பாங்க அப்படிங்கிறதையும் இங்கே குறிப்பிடுறாங்க. இது போக ஹனுமானோட சேவை எந்த விதமான சேவை அப்படின்னு பார்த்தோம்னா ஆச்சரியர்கள் வந்து சாஸ்திரத்திலிருந்து 9 விதமான பக்தி துண்டை வந்து குறிப்பிடுறாங்க. இங்கே நவவித பக்தி அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ஸ்ரவணம், கீர்த்தனம், விஷ்ணு ஸ்மரணம், பாத சேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாஷ்யம், சக்கியம், ஆத்ம நிவேதனம் 9 விதமான பக்தி தொண்டில் பார்த்தீங்கன்னா ஹனுமான் வந்து அது தாச சேவை, அது வந்து பகவான் என்ன சொல்கிறாரோ அதை நிறைவேற்றுபவர். கட்டளைகள் பகவான் என்ன கட்டளை இடுறாரோ அதை நிறைவேற்றுறதுல வந்து அவர் வந்து அந்த பக்தி சேவையில் வந்து உதாரணமாக சொல்லலாம் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. அது போக பார்த்தீங்கன்னா இந்த ஏற்பாடுகள் எல்லாமே வந்து பகவான் வந்து தன்னோட பக்தனுக்கு வந்து எல்லாமே ஏற்படுத்தி கொடுக்குறாரு. பக்தன் வந்து வெற்றி அடையணும் அப்படிங்கிறதுக்காக இதன் மூலமாக வந்து நம்ம அர்ஜுனனுக்கு வந்து நிச்சயம் வெற்றி அப்படிங்கிறத வந்து இந்த ஸ்லோகத்து மூலமாக நம்ம இன்னும் தெரிஞ்சுக்கலாம். நீ அடுத்தடுத்த ஸ்லோகத்தில் என்ன வருதுங்கிறத பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா. தொடர்ந்து கேளுங்க.